விஜய் தன்னை ரஜினிகாந்த் இல்லை, கமலஹாசன் இல்லை, திமுக காலில் போய் விழுவதற்கு என்பதை நிரூபித்தார். விஜய் அவர்களை எப்படியெல்லாம் துன்புறுத்த முடியுமோ, இன்னல்களுக்கு ஆக்காடும் போது ஆங்கிலத்தை சொல்வார்கள் கிரஷ் பண்ற மாதிரி எடுக்கணும்னு பார்த்தாங்க. திமுகக்கு வந்து கண்டிப்பா விஜய் அவர்கள் மேல வந்துட்டு ஒரு பயம் இருக்கு. மு.க. ஸ்டாலினுக்கும் தமிழ் வெற்றி கழகத்திற்கும் சண்டை இருந்தாலும் நேரடி போட்டி, ஐபால் டு ஐபால் என்று சொல்வார்களே, அதற்கு உதயநிதிக்கும் விஜய்க்கும் தான் சண்டை. செந்தில் பாலாஜி மீது சிபிஐ என்கொயரி போட்டுட்டாங்க சென்னை ஹைகோர்ட். கண்டிப்பாக மாட்டிக்க சட்டத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. 23ஆம் காலையில 2 மணிக்கு எல்லா ஊர்லயும் பஸ் ஸ்டாண்டும் நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இளைஞர்கள் ஓட்டு போட முடியாத போது சிலதெல்லாம் 5 மணி 6 மணிக்கு வந்து போட்டாங்க. திமுக செய்த சதி. ராகுல் காந்திக்கு விஜயுடன் கூட்டு சேர வேண்டும் என்று மனதில் எண்ணம் பட்டது. அதை தகித்தெழுந்தவர் ப. சிதம்பரமும் மு.க. ஸ்டாலினும். விஜய்க்கு காங்கிரஸ் மூலமாக வந்த வரவேற்பை அவர் எடுத்துக்கொள்ள தயாராக இருந்தார். அதை பொது வழியிலும் விஜய் பேசியிருக்கிறார். உண்மையான காங்கிரஸ்காரெல்லாம் என்னோட இருக்கான்னு சொல்லியிருக்காரு. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சிட்டி பாக்ஸ் நேயர்கள் இந்த கருத்தை, நான் சொல்றதுடைய கருத்தை காமெண்ட் செக்ஷன் தயவுசெய்து பதிவிட ஆசைப்படுகிறேன். ஏன் ராகுல் காந்தி ஸ்டாலினும் ஒன்னா மேடையில் வரலாமா? எதுக்காக வரல? காரணம் திமுக மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம் உமா. நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க சார்? ஓ எஸ் ஃபைன், ஜோரா இருக்கேன். செந்தில் பாலாஜி அவர்களுடைய டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் அந்த ஒரு கேஸ் இருக்கு இல்லையா சார், அது வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 397 கோடி வந்துட்டு ஒரு கடனாக வந்து மாறி இருக்கு. ஸோ அந்த கேஸ் வந்துட்டு இப்போ சிபிஐக்கு வந்து மாற்றமாயிருக்கு சார். அந்த ஒரு திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இது மாற்றத்துக்கு இல்லை. ஸோ கோர்ட்ல அறப்போர் இயக்கம் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு அதை they are going to have some detailed enquiry கேட்டாங்க. தமிழ்நாடு போலீஸ் மீது நம்பிக்கை இல்லை. செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து பல நாட்களாக இழுத்து கொண்டு வருகிறது. அதனால்தான் சென்னையில் இருக்க ஹைகோர்ட் சுவமோட்டோ அவனே சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். அதை நான் ஊடகங்களை பார்த்தேன். பிளஸ் அங்கே வழக்கறிஞர்கிட்ட பேசினேன். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல், செந்தில் பாலாஜி மீது சிபிஐ என்கொயரி போட்டுட்டாங்க சென்னை ஹைகோர்ட். அண்ட் வந்து பெரியசாமி அவர்கள் மேல இருந்த இடி வழக்கையும் வந்துட்டு ரத்து பண்ணியிருக்காங்க சார். அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? இது டெக்னிக்கல் டீடைல்ஸ்ல அப்படி பார்க்க போனீங்கன்னா, ஒவ்வொரு வழக்கறிஞர்களுக்கும் ஒவ்வொரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எப்படி தன்னுடைய கிளையண்ட்டை பாதுகாக்கிறது, தப்பிக்க வைக்கிறது தான் யோசனை பண்ணுவாங்க. அந்த பெரியசாமியுடைய வழக்கையும் நான் பார்த்தேன். எது எப்படி சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் திருப்பி கேஸ் போட போவதான் நான் கேள்விப்பட்டேன். அதில் பெரியசாமி மாட்டிக்கொள்வார். கண்டிப்பாக மாட்டிக்க சட்டத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. சில சேனல்ஸ் வந்துட்டு அவங்களோட கருத்து கணிப்பு மூலமா சொல்றது என்னன்னா, திமுக தான் வந்து இந்த ஆட்சியை வந்து கண்டிப்பா பிடிக்கும், அதாவது வர்ற எலெக்ஷன்ல கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனா மக்கள் மத்தியில வந்துட்டு தவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் வந்துட்டு சிஎம் ஆகக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு மக்கள் கணிப்புல வந்து சொல்றாங்க சார். அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? உண்மையான நிலவரம் தான் அது. ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்வெல், நான் வந்து 1967 நான் தேர்தல்களை பார்த்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக ஆங்கில தொலைக்காட்சிகள், நான் டெல்லியில வந்து பல ஆங்கில பத்திரிகைகளுக்கும் ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கும் தேர்தல் சமயத்துல என்ன அனாலிசிஸ் பண்றதுக்கு கூப்பிடுவாங்க. நான் வந்து இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் டைம். இந்த முறை 2026 தமிழக தேர்தலிலே ஒரு புது திருப்பு முனையாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டாலுமா, இளைஞர்களிடையே ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கிறது. 2வது கட்டமாக விஜய் அவர்களை எப்படியெல்லாம் துன்புறுத்த முடியுமோ, இன்னல்களுக்கு ஆக்காடும் போது ஆங்கிலத்தை சொல்வார்கள் கிரஷ் பண்ற மாதிரி எடுக்கணும்னு பார்த்தாங்க. முதல்ல கரூர்ல பண்ணி பார்த்தாங்க. கரூர்ல வந்து பொலிட்டிக்கலா பண்ணாங்க. அதுல ஒன்னும் கேஸ் இருக்குது, சிபிஐக்கு போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் போச்சு, ஒன்னும் தெரியல. அதுக்கு வந்து அஜய் ரஸ்தோகின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டுட்டு எல்லாம் பண்ணாங்க. இப்போ கடைசி பொதுக்கூட்டத்தை கூட விஜய் பேசும் பொழுது செந்தில் பாலாஜி பெயரை குறிப்பிட்டு தான் பேசினார். ஆக மொத்தம் செந்தில் பாலாஜி மேல ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஒண்ணு. 2வது, பொருளாதார ரீதியாக ஜனநாயகனுடைய பல ரிலீஸுக்கு எவ்வளவோ தடங்கள் போட்டாங்க. மத்திய அரசு, மாநில அரசு, திமுக, உதயநிதி, ரெட் ஜெயண்ட் எல்லாம் சேர்ந்து அதுல பொருளாதாரத்துல அவன் அடிக்க பார்த்தாங்க.
மூன்றாவதாக தன்னுடைய பர்சனல் எமோஷனல் கனெக்ஷன் வந்து அவங்க சீண்டி பார்த்தாங்க. சங்கீதா கேஸ் போட்டு அது ஜூன் மாசம் போட்டு தள்ளி போட்டுட்டாங்க. அதை தவிர இப்ப பாருங்க, என்னைக்கு ஓட்டு டேட் இருந்ததோ 23ஆம் தேதி காலையில 2 மணிக்கு எல்லா ஊர்லயும் பஸ் ஸ்டாண்டு நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இளைஞர்கள் ஓட்டு போட முடியாத போட்டு சிலதெல்லாம் 5 மணி 6 மணிக்கு வந்து போட்டாங்க. இது சதி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் ஒரு அடக்கி 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 பண்ணாங்க. எப்பவுமே பக்கத்துக்கு விஷயம் தான் எம்புதுங்க. அதுல பற்றி பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்தக்கூடிய இடையூறுகளை எல்லாம் அவர் சமாளித்துக் கொண்டு வந்தார். விஜய் தன்னை ரஜினிகாந்த் இல்லை, கமல்ஹாசன் இல்லை, திமுக காலில் போய் விழுவதற்கு என்பதை நிரூபித்தார். நிச்சயமா சார். இந்த ஓட்டு பம்ப் வந்ததுக்கு காரணம் அதனாலதான் இளைஞர்கள் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அது 24ஆம் தேதி ஓட்டு போட்டு 23ஆம் தேதி ஓட்டு போட்டாலும் மே 4ஆம் தேதி தான் விஷயம் தெரியும். பொதுமக்களுக்கு வரவேற்பு இருக்கிறது விஜய்க்கு. நிச்சயமா சார். அண்ட் வந்து திமுகக்கு வந்து கண்டிப்பா விஜய் அவர்கள் மேல வந்துட்டு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதனாலதான் அவங்க வந்து பஸ் எல்லாமே வந்து தடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய 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 முறையில வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பல தடைகள் கொடுக்கறதுக்கு விஜய் அவர்கள் மேல இருக்கிற அந்த ஒரு பயம் தான் காரணம்னு சொல்றாங்க சார். அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? விஜய் இன்றல்ல நேற்றல்ல அவர் பொது பணியில் பல ஆண்டுகளாக இருக்கிறார். 20-25 வருடம் அவருடைய நற்பணி மன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. விஜய் அரசியல் கட்சி தமிழ் வெற்றி கழகம் என்று ஆரம்பித்தவுடன் பல வரவேற்புகள் இருந்தது. திமுக உண்மையாக முதல்ல அவங்க எல்லாம் கட்சி ஆரம்பித்தவுடன் முதலில் வரவேற்றது உதயநிதி ஸ்டாலின் தான். கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களே எதிரியா போயிட்டாங்க. காரணம் என்ன என்று கேட்டால் உதயநிதிக்கும் விஜய்க்கும் தான் சண்டை. 2026 பொது தேர்தல் என்னுடைய முதிர்ச்சி காரணமாக, என்னுடைய பயிற்சி காரணமாக 45 ஆண்டு காலம் நான் வந்து நாடாளுமன்றத்துல பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணதுனால அரசியல் ரீதியாக பார்க்க போனால் மு.க. ஸ்டாலினுக்கும் திமுகவிற்கும் தமிழ் வெற்றி கழகத்திற்கும் சண்டை இருந்தாலும் நேரடி போட்டி ஐபால் டு ஐபால் என்று சொல்வார்களே, அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் உதயநிதி செய்த ஒரு மாபெரும் மோசடி என்று தான் சொல்லுகிறார்கள் விஜய் ஆதரவாளர்கள். ரெட் ஜெயண்ட் மூலமாக எவ்வளவோ இன்னர்களை கொடுக்க பார்த்தார்கள், அது நடக்கவில்லை. விஜய் எல்லாம் அவரு வெளில பண்ணாலே ஒரு கிரேசி க்ரௌட் வருதுங்கம்மா. அவர் கான்பிடென்டா இருந்தா கை தூக்குறது ஒரு பாப்புலர் ஆயிடுச்சு. இப்ப என்ன அவருடைய அணுகுமுறை எந்த அரசியல்வாதி செய்யாத புதுசா செய்யறாரு. நான் எம்ஜிஆருடைய அவர் டிஎம்கே வெளில வந்து அதிமுக ஆரம்பிக்கும் போது நான் சென்னையில இருந்தேன். மயில் என்ற பத்திரிகைக்கு தினமணியில வேலை செஞ்சுட்டு சின்ன இரு நிருபராக. அப்போ நான் எம்ஜிஆர்ல பார்த்துருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் ஓடினது கிடையாது. அப்பெல்லாம் இந்த சோசியல் மீடியா கிடையாது, பேஸ்புக், டிக்டாக்கு. ஆனா அந்த எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு வேகம் இருக்குது பாருங்க, அது வந்து இளைஞர்களை தவிர நடுத்தர அரசியல்வாதிகள் இருந்தது. ஆனா விஜய்க்கு இருக்கிறது யங்ஸ்டர்ஸ், எஸ்பெஷலி விமன் ஓட்டர்ஸ், அது நிறைய இருக்கிறதுனால திமுக பார்த்து பயப்படுது. அதை கண்டிப்பாக விஜய் அவர்கள் சரியாக கொண்டு இன்னைக்கு திருத்து போயிட்டு வந்தாரு. சாரி, இன்னைக்கு சிறுடி வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய சில மாற்றங்களை நான் பார்க்கிறேன். அரசியல் ரீதியாக அவருக்கு வந்து பல வரவேற்புகள் இருக்கின்றன. தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் அவருடைய ஒரு உத்வேகம், அவருடைய எனர்ஜி எல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக்ல போகும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து விஜய் அவர்களோட இந்த தொடர் வந்து ஆன்மீக பயணம், அதாவது அவங்க வந்து ஒவ்வொரு கோவிலுக்கா போயிட்டு வர்றதுக்குமே வந்து மக்கள் வந்து இன்னும் வந்து அவர் வந்து கோவில் கோவிலா போறதெல்லாம் வந்து ஷூட்டுக்கு வந்து ஒரு லொகேஷன் தேடுறதுக்கு தான் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழிசை வந்து சொல்லியிருக்காங்க சார். அதாவது 4ஆம் தேதி வரைக்குமே அவர் எவ்வளவு வேணாலும் வந்து நாடகம் ஆடுறது, அவர் நாடகம் ஆடிக்கட்டும், சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்து இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு எந்த அவசியமும் இல்லையே அப்படின்னு சொல்லி தமிழிசை ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. தமிழிசை அம்மா சொல்றது உண்மை. அவங்களுடைய பார்வையில சொல்றாங்க, அதுக்கு மரியாதை கொடுக்கணும். யார் எந்த கருத்து தெரிவித்தாலும் அது அரசியல் கருத்தாகத்தான் இருக்கும். ஷூட்டிங் லொகேஷன் போறது அதெல்லாம் சொன்னா அது வந்து ஒரு கொச்சைப்படுத்துவது மாதிரி தான் இருக்கும். அவர் ஒரு அரசியல்வாதி ஆகிவிட்டார். அவருக்கு என்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நேயர்கள் இருக்கிறார்கள், ஃபேன்ஸ் கிளப் எல்லாம் இருக்கிறத பார்த்தா தமிழிசை அம்மையா சொல்லுவது ஒரு விதத்திற்கு எதிராகத்தான் நான் இருக்கிறேன். அவர் சொல்லுவது தவறு என்று தான் நான் கருத்து போட முடியும். ஆனா இந்த ஒரு திடீர் ஆன்மீக பயணத்துக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? தன்னை வந்து இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டு சேர்க்கறது தான் இருக்காரு. கிறிஸ்டியன் மிஷன் எல்லாம் பண்ண ஓட்டு பதிவாகிவிட்டது, இனிமேல் எல்லாம் பண்ணலாமே. அதை தவிர விஜயனுடைய கன்சிஸ்டன்சி பாலிசி பாத்தீங்கன்னா தன்னுடைய கொள்கையை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லிவிட்டார், நான் ஈவி ராமசுவாமி நாயக்கரை பாராட்டுகிறேன்,
அவருடைய கொள்கையை தெரிந்து கொள்கிறேன். அவருடைய கொள்கை தான் என்னுடைய கொள்கை. ஆனால் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுவேன், கடவுள் இல்லை என்று சொல்ல மாட்டார். அன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிட்டார். அதை தவிர தமிழ் கடவுள் முருகன் முருகன் இவர் வைணவ கோவிலுக்கோ சைவ கோவிலுக்கோ இனிமேல் போக ஆரம்பிப்பார். தீபாவளிக்கும் கிருத்திகைக்கும் பிள்ளையார் சதுர்த்திக்கும் ஒரு வாழ்த்து சொல்வது என்ற ஒரு கடமையை வைத்திருக்கிறார் விஜய். அது ஸ்டாலின் பண்றது கிடையாது. ஏன்னா திராவிட கழகம் ஓட்டு போயிடும்னு பயப்படுறாங்க, சிறுபான்மையில் ஓட்டு போயிடும். சோ அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா விஜயனுடைய முயற்சிகள் வரவேற்கத்தக்கதான் நான் பார்க்கிறேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போயிட்டு வராங்க, ஊட்டி போயிட்டு வராங்க. அவங்களோட அமைச்சர்கள் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க சார். அவங்க போறது எல்லாமே ஒரு பேசும் பொருளா பார்க்காத பட்சத்துல விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில ஒரு கோவில் போறாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு ஈவெண்ட் போறாங்கன்னா அதை இவ்வளவு பெருசாக்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன இருக்கு சார்? அது புதிதாக அவர் வந்தவர்கள் எது செய்தாலும் புதியதாக. இப்ப வீட்டுல ஒரு குழந்தை போகுதுன்னா அது நடந்ததுன்னா அதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. அவங்க வீட்டுல அது அம்மான்னு சொல்லிதான் உடனே அவங்க பூட்டுக்கெல்லாம் போட்டு சொல்லி போடும். அம்மான்னு சொல்லி ஒரு ஆசை தானே அது. புதியதாக ஒரு 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 நுழைவில் விஜயனுடைய முயற்சிகளை எல்லாம் பாராட்டுகிறார்கள். இவர் ஸ்டாலின் வயதானவர் என்று சொன்னாலும் முதிர்ந்த அரசியல்வாதி. அவருக்கு இருக்க இப்ப ஊட்டிக்கு போனாருன்னா இப்ப ஒரு கம்பேரிசன் பாருங்க. அவர் ஊட்டியில போய் ஓய்வு எடுத்துக்கிறாரு. விஜய் ஆன்மீக சுற்றுப்பயணம் கிளம்புறாரு. இளைஞர் வயது, அவருக்கு வயது அதிகமாகி விட்டது மு.க. ஸ்டாலினுக்கு. ஆக மொத்தம் விஜய் செய்வதற்கு ஒரு பாராட்டுதல்கள் கூடிய ஒரு காரணம் என்ன என்று கேட்டால் பொதுமக்களுடைய ஒரு எண்ணங்களை அவர் பிரதிபலிக்கிறார். ஹிந்து ஓட்ஸ் எல்லாம் விட்டுக்கூடாதுன்னு நினைக்கிறார். இந்த ஒரு சில இன்டர்பிரேஷனும் இருக்குது. அண்ட் செங்கோட்டையன் அவர்கள், அதாவது செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, May 4th விசிலோட ஒரு புரட்சியா கண்டிப்பா தமிழகம் முழுக்க அந்த விசில் சத்தம் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த விஷயத்துக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு உமாமூலமாக சொல்லிக் கொள்வது என்றால், டெல்லியிலிருந்து நான் எப்படி விசிலை பார்க்கிறேன் என்றால், நான் பார்ப்பதற்கு முன்னதாக நான் கேள்விப்பட்ட, நான் தெரிந்து கொண்ட சில செய்திகளை சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ராகுல் காந்தி விஜய் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். ராகுல் காந்திக்கு விஜயுடன் கூட்டு சேர வேண்டும் என்ற மனதில் எண்ணம் பட்டது. அதை தகித்தெழுந்தவர் ப. சிதம்பரமும் மு.க. ஸ்டாலினும். விஜயை 2 முறை தொலைபேசியில் பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக பேசியதை தவிர மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்ற எம்பிக்கள் மூலமாகவும் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் நடுவே பல பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்தது. ராகுல் காந்தி நினைத்தா திமுகவை டம்ப் பண்ணிட்டு விட்டுட்டு தாவேகாவுடன் போக வேண்டும் என்று. ஆனால் ப. சிதம்பரமும் ஸ்டாலினும் சோனியா காந்தி அழைக்கு பேசி, டெலிகான்பரன்ஸ்ல பேசிட்டு, வீடியோ கான்பரன்ஸ்ல பேசிட்டு அந்த கூட்டணி உறுதி செய்தார்கள். ஆனால் விஜய்க்கு காங்கிரஸ் மூலமாக வந்த வரவேற்பை அவர் எடுத்துக்கொள்ள தயாராக இருந்தார். அதை பொது வழியிலும் விஜய் பேசியிருக்கிறார். உண்மையான காங்கிரஸ்காரெல்லாம் என்னோட இருக்கான்னு சொல்லியிருக்காரு. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது எதிர்காரணம் என்ன என்று கேட்டால், ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது பொதுமக்களிடையே. இது ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் 2029 லோக்சபா தேர்தலில் திமுகவை தனியாக விட்டுவிட்டு காங்கிரஸ், MDMK, DMDK, சிபிஐ, சிபிஎம் இதெல்லாம் ஒரு விசிகே எல்லாருமே விஜயோட காங்கிரஸோட போயிடுவாங்க தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்கம்மா டெல்லியில. ஆனா இதுக்கு ஒரு முக்கிய காரணமா திமுகவா தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது இந்த கூட்டணி நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா திமுக இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? திமுக செய்த சதி. திமுக வேண்டும் என்றே ராஜ்யசபாவிற்கு ஒரு கிறிஸ்டோபர் சிவக் என்பவருக்கு காங்கிரஸ் கொடுத்துட்டு சூழ்ச்சி செய்தார் மு.க. ஸ்டாலின். அதுலதான் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் ஒரு பிளவு வந்தது. ஒண்ணு கேட்கிறேன், சிட்டி ஃபாக்ஸ் நேயர்கள் இந்த கருத்தை, நான் சொல்றதுடைய கருத்தை காமெண்ட் செக்ஷன் தயவு செய்து பதிவிட ஆசைப்படுகிறேன். ஏன் ராகுல் காந்தி ஸ்டாலினும் ஒன்னா மேடையில வரலாமா? எதுக்காக வரல அவரு? ஏன் பிரியங்கா காந்தி வரல? ஏன் சோனியா காந்தி வரல? காரணம் திமுக மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு. நான் டெல்லியிலிருந்து பேசுவதனால் டெல்லி நாடாளுமன்றத்தில் கட்டடத்திற்குள்ளேயே திமுக எம்பிக்கள் காங்கிரஸ்காரனை பார்த்தா பேசுதே கிடையாதுமா, கண்டுக்காத போறாங்க. ஒரு காலத்துல அவங்க ஒற்றுமையாக இருந்தார்கள். ஆக மொத்தம் காங்கிரஸ் தாவேகாவுடைய வரவேற்பை, கூட்டணியை முறியடித்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன்.